ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்குறவங்க அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட்டை 10 லட்சத்துக்கு உள்ள அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 5 to 10 lakhs அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் உள்ள வர்ற செக்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி இதே வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பட் இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய காரோட வேல்யூ உங்களுக்கு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட் கம்மியாயிருக்கு. நிறைய கார் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உள்ள வருது இந்த 5ல இருந்து 10 லட்சத்துக்குள்ள. அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க இன் கேஸ் ஒரு பட்ஜெட்ல ஒரு கார் பார்க்க போறீங்க, அதுவும் 5 to 10 lakhs குள்ள பார்க்க போறீங்க அப்படின்னா என்னென்ன கார்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட வீடியோல ஜாயின் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னா, நம்மளோட விஜய் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ப்ரோ, இப்போ நம்ம கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 to 10 lakhs அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் என்னோட ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு வர்ற மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 to 10 lakhs கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. அதுலேயும் நமக்கு நிறைய பார்க்குறோம்னா அதிகமாக சிட்டி யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இப்போ வெளில பார்க்குறப்போ அவங்களே மினிமமே ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் சைஸ் போயிடுறாங்க, இல்லை ஒரு ஸ்மால் ஹேட்சாவது போயிடுறாங்க. ஆனால் அந்த குட்டி என்ட்ரி லெவல் கார்ஸு, என்ட்ரி லெவல் அந்த எஸ்யூவி டைப்ஸு, அப்புறம் அந்த காம்பேக்ட் செடான், அதெல்லாம் அதிகமாக இங்கே தான் இருக்கு. கரெக்ட். ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும், என்னோட ஒய்ஃப் ஓட்டணும், அவங்க ஸ்கூல் ட்ராப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட்டோடையும் நிறைய பேர் வர்றாங்க. அப்போது இந்த 5 to 10ல மேனுவல்னா என்ன ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக்னா என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வர்றவங்க சிட்டி யூஸ் தான் அதிகமாக ஒரு ரெக்யர்மெண்ட்டோட உள்ள வருவாங்க. இப்போ இந்த 5 to 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் ப்ரோ, இதில் யூஸ்டு கார் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொஞ்சம் ஒன்று குட்டி காராக கிடைக்கும், இல்லை காம்ப்ரமைஸ்டான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இப்படிலாம் கன்ஸ்ட்ரெயினோட நான் ஒரு 5 to 10 lakhsக்குள்ளே போகிறதுக்கு நான் 15 லட்சம் 20 லட்சம் இருக்கிற காரு எனக்கு 10 லட்சத்துக்குள்ள கிடைக்கும். அதுவும் நிறைய பேர் இந்த செடான் விரும்பிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அதிகமாக பார்க்கறது இன்னைக்கு 10 லட்ச ரூபா கீழே ஐ மீன் எக்ஸிக்யூட்டிவ் செடான் நெக்ஸ்ட் சைஸ் சப் 4 மீட்டர் மேலே செடான் இல்லை. ஆனால் யூஸ்டு மார்க்கெட்டில் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஹோண்டா சிட்டி ஆகலாம், வெர்னா ஆகலாம், சியாஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும், நல்ல ஒரு மைலேஜான கார். கரெக்ட். ஸோ அவங்களாம் இது போகலாமா வேணாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று ஏன் இந்த நோட்டை நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு யூஸ்டு காரை ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பண்ணுறதும் கிடையாது. இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இந்த கார் இருக்குது, நீங்கள் உங்கள் சேனல் மூலமாக இதை விற்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இதுவும் நாங்கள் சோஃபார் பண்ணுறது கிடையாது. சாரி ஃபார் தட். ஏன்னா அப்படி ரெக்வஸ்ட் எதுக்கும் நாங்கள் மோஸ்ட்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நோ சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கேரேஜ் நம்மக்கிட்ட இருக்கணும். அதை ப்ராப்பராக எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு இன்ஃப்ரா இப்போதைக்கு நமக்கு கிடையாது. அந்த ரிஸ்க் இப்போதைக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொஞ்சம் இதோட ஒரு வேல்யூவாக ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூஸ்டு காரோட இன்ஸ்பெக்ஷன் சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். நீங்கள் இன்கேஸ் ஒரு காரை ஐடென்டிஃபை பண்ணி எங்கே லொக்கேட் பண்ணி நம்ம லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு எங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அதை போய் எங்கள் டெக்னீஷியன் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த காரு இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஒர்த்து, இதில் என்னென்ன செலவு இருக்குது, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ வேல்யூ நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு 100 செக் பாயிண்ட்ஸோட ஒரு செக்லிஸ்ட்டோட உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கால் எடுத்துக்கலாம், அந்த கார் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத. இந்த சப்போர்ட் நம்மளால் பண்ண முடியும். இது நம்ம எப்படி நியூ காருக்கு ஒரு பிடிஐன்னு ஒன்று பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ்டு காருக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் சப்போர்ட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கு இங்கே கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ஷன் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இந்த சப்போர்ட் சென்னை, பெங்களூரில் நம்மளால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் கூட நம்ம கவர் பண்ண முடியும். அதர் சிட்டிஸ்க்கு நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஃபியூச்சரில் வரலாம். அதுமாதிரி சென்னையிலையுமே நம்ம சிட்டி லிமிட், பெங்களூர்லையும் சிட்டி லிமிட்ஸில் பண்ணுறோம். அதுவும் நம்ம பெங்களூரில் நிறைய தமிழ் பீப்புள் இருக்கனால அவங்க நிறைய பேர் புது கார் வாங்குறதுக்கு பதிலாக, ஏன்னா அவங்க நான் 2-3 இயர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன், அதனால நிறைய யூஸ்டு கார் பார்க்குறாங்க. பெங்களூர் நம்ம அதிகம் பார்க்க முடியும். என்னன்னா
நிறைய பேர் வந்து அப்ராட்ல போய் செட்டில் ஆக வேண்டியவங்க ஐடி பீப்புள் அங்கே தான் இருக்காங்க. அதனால அவங்க புது கார் வாங்கி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்ப ரீசேல் பண்ணணுமே, அது நிறைய டிப்ரிசியேஷன் இருக்கிறனால யூஸ்டு கார் போகிறாங்க. ஸோ அங்கேயே நம்ம நிறைய ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ அங்கேயுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெங்களூரில் இருக்கவங்க யூஸ்டு கார் இன்ஸ்பெக்ஷன் நியூ கார் பிடிக்கு நம்மள. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த சப்போர்ட் வேணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகலாமா மேனுவல் போகலாமா இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கோட யூசேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போக போகிற சிட்டி அப்படிங்கிறது இதில் மேட்டர். இப்போ சென்னை அப்படின்னா கண்டிப்பாக மேனுவல் வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு பெங்களூரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் மேனுவலில் கிளச்சை அமுக்கி போகிறதுங்கிறது, இதுக்கு நான் பஸ்லேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரே எடுக்காமல் பஸ்ஸில் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போது டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி நீங்கள் டிசைட் பண்ணலாம். இன்னொன்று, உங்களோட யூசேஜ் சிட்டிக்குள்ளே அதிகமாக இருக்கும், ஒரு 600-700 கிலோமீட்டர் நான் வந்து மாதம் ஓட்டுவேன், எல்லாமே பம்பர் டு பம்பர் தான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒன்று மைண்ட் செட்டில் வச்சுக்கணும், இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நமக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும், விச் இஸ் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் மெக்கானிக்கலி. பட் நீங்கள் காலில் அமுக்க வேண்டிய கிளச்சை வந்து உள்ள ஒரு பிளெஞ்சர் வச்சு அதை ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக வந்து கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் பவர் லேக் கண்டிப்பாக இருக்கும். அதனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 5 lakhs பட்ஜெட்டில் என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ, குவிட். அதாவது மாருதி சுசுகியில் இருக்கிற 2 காரு ஆல்டோ அண்ட் எஸ்ப்ரெஸோ, ரெனோவில் இருக்கிற குவிட். ஸோ இந்த 3 கார் வந்து எக்ஸாக்ட் 5 lakhsல ஆன் ரோட் காஸ்ட்டுக்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இதில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற இந்த காரில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வருது. VXO அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. அது ஆன் ரோட் காஸ்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 5 lakhs வரும். ஏன் இந்த எஸ்ப்ரெஸோ நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸி டு டிரைவாக இருக்குது, ரொம்ப சின்ன ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்கிற ஒரு காரு. அப்போ ஒரு உள்ளுக்குள்ள ரூமியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் வெளியில் பார்க்கும்போது லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஆர்ட் ஷேப் தான், ஒரு மாதிரி ஒரு 4 வீலுக்கு மேலே ஒரு டப்பா தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஆனால் உள்ளே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. 4 பேர் வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக போக முடியுது. லோ மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகுது. டெய்லி ஸ்கூல் ட்ராப்பு பிக்கப்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, பார்க்கிங்கில் நிப்பாட்டுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே மைலேஜ், சிட்டிக்குள்ளேயே 18+ கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற ஒரே கார் கண்டிப்பாக நம்ம எஸ்ப்ரெஸோ வந்து சொல்ல முடியும். ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குது, ப்ரொஃபைலும் ரொம்ப கம்மி தான், அப்போ அதோட வெயிட்டும் வந்து கம்மி தான். அதனால மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார் பெட்டராக வந்து கொடுக்குது. இன்னொன்று, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ரியரில் மட்டும் உங்களுக்கு ட்ரம் வரும். ஸோ டிஸ்க் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல சேஃபான ஒரு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மியூசிக் சிஸ்டமே வந்து எம்படடாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதனால் இந்த 5 lakhs பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மேனுவலில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ப்ரெஸோவை சொல்லலாம். அப்போ இந்த 5 லட்சத்துக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கு என்ன கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. 5 லட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸில் வரலை. இப்போ நம்ம அடுத்து 6 lakhs பட்ஜெட்டில் பார்க்கலாம். ஆமாம், இப்போ நம்ம அடுத்து 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்த்தோம்னா இதே மாறுதில் இருக்க இந்த ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ, குவிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எது, அதாவது அகைன் பேஸ்ட் ஆன் ஃபீச்சர்ஸு, அப்புறம் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி மைலேஜ் ஓவராலாக பார்க்குறோம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இதில் நமக்கு அந்த ஆல்டோ வருது. இது வந்து VXIO மேனுவல், அதாவது அதில் பார்த்தது இது இந்த கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வருது. ஸோ அந்த ஆல்டோ தான். ஸோ இதுவுமே ஈஸி டு டிரைவ் தான், ஈஸியாக பார்க் பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக காம்பேக்டாக சிட்டி யூஸ்க்கு ஒரு நல்ல காரு. இதுவுமே மேனுவல், கிட்டத்தட்ட அது அதே 18 kmpl மைலேஜ் தரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எஸ்ப்ரெஸோவில் கிடைக்கிறதுல என்ன கிடைக்கிதுன்னா, இதில் வந்து 6 ஏர்பேக் கிடைக்குது சார். எஸ்ப்ரெஸோவில் இன்னுமே 2 ஏர்பேக் தான் வந்துட்டு இருக்கு, இன்னும் 6 ஏர்பேக் அப்டேட் பண்ணல. ஸோ இதில் உங்களுக்கு 6 ஏர்பேக் வருது. ஒரு 7 inch இன்ஃபோடைன்மெண்ட் வித் 4 ஸ்பீக்கர்ஸோட வருது. நம்ம எஸ்ப்ரெஸோனா இன்பில்ட் யூனிட் தான் வருது. பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக 7 inch டச் ஸ்க்ரீன் வித் 4 ஸ்பீக்கர்ஸ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் IRVM வருது, ரிமோட் கீ வருது, ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இதுதான் வருது. ஆக்சுவலாக எஸ்ப்ரெஸோவில் அது கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே 6 லட்சத்துக்குள்ளே வருது. இதே 6 லட்சத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே தான் நமக்கு வந்து எஸ்ப்ரெஸோ வருது. எஸ்ப்ரெஸோட அதே VXIO
ஆட்டோமேட்டிக். அந்த வேரியன்ட் 6 லட்சம் ஆன் ரோட்லேயே கிடைக்குது. அடுத்தது 7 lakhs பட்ஜெட்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுல வேகனார், செலிரியோ, இக்னிஸ், டியாகோ இந்த மாதிரி 4 கார் வருது. அஃப்கோர்ஸ் மாருதி சுசுகியில் ஒரு 3 காரும், டாட்டாவில் வந்து ஒரு காரும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதில் இன்கேஸ் நீங்கள் மேனுவல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் ஹைவே சிட்டி ரெண்டும் கலந்து நீங்கள் போகிறீங்கும் போது டியாகோவோட எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற ஒரு காரு 7 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாடா அப்படின்னாவே அந்த சேஃப்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அந்த 5 ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில் குவாலிட்டி இருக்குது, ஒரு ப்ராப்பரான காரோட ப்ரொஃபைல், அதனால இன்டீரியரோட ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. பின்னாடி ஒரு வெல் பில்ட் அடல்ட்டே 3 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு 5 பேரே வந்து இந்த காரில் ஈஸியாக அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வித் ரிவர்ஸ் கேமராவோட இந்த டியாகோவில் 7 லட்ச ரூபா ஆன் ரோட் பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் டிசிஎஸ், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், மேனுவல் ஐஆர்விஎம்ஏ வந்து உங்களுக்கு வரும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள 13 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மைலேஜாக கிடைக்கும். இப்போ இதே இது மேனுவலில் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு டால் பாய் கான்செப்டில் நல்ல ஒரு ஹெட்ரூமோட வேணும், என்னோட ஹைட் வந்து ஒரு 6 feet 6'2" இருப்பேன் அப்படின்னா இந்த 7 lakhsக்கு அஃப்கோர்ஸ் வேகனார் மாருதியோட த டாப் செல்லிங் கார் அப்படின்னா இந்த காரை நம்மளால சொல்ல முடியும். இது ZXi அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் மேனுவல் கியர் பாக்ஸில் இருக்கிறது. 7 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட்டில் வரும். இதுலேயே உங்களுக்கு இந்த 7 lakhsல ஆட்டோமேட்டிக் வேணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செலிரியோவில் ZXi அப்படின்னு ஒரு வேரியன்ட் AMT வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு 7 lakhsல வரும். ரைட், இப்போ இதுக்கு போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு ஈஸி டு மேனேஜாக வந்து உங்களுக்கு இருக்கும். ரியர் சீட்டில் ஒரு 3 பேர் மேனேஜ் பண்ணி உங்களால் உட்கார முடியும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளேயே 15+ kmpl வந்து உங்களுக்கு மைலேஜாக வருது. சரியா? அப்போ இந்த 7 lakhs அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத்தனை கார்ஸ் இதுல இது வேல்யூ ஃபார் மணி அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து 8 lakh பட்ஜெட். இது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 7 lakh பட்ஜெட்ல பார்த்தோம்ல சார். ஸோ இப்போ அதில் வந்து கேட்பாங்க அந்த எஸ்ப்ரெஸோ ஆல்டோலாம் அஃப்கோர்ஸ் வரும். நாங்கள் அதை வந்து ஆல்ரெடி நம்ம அந்த பட்ஜெட்டில் அது வந்து கொண்டு வந்ததுனால நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸுங்கிறது பெருசாக எதுவும் மாறல, வெறும் வேரியண்ட்டில் மாறுற அந்த ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறனால இப்போ அடுத்து 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்ப்போம். ஆக்சுவலாக 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மால் ஹேட்ச்பேக், அதாவது ஸ்விஃப்ட், கிராண்ட் ஐட்டன், டியாகோ அதுவுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோவா இல்லை மினி எஸ்யூவி சொல்லக்கூட நம்ம எக்ஸ்டர் பஞ்சு அது வந்து இருக்குது. மைக்ரோ எஸ்யூவி. ஆமாம், அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த காம்பேக்ட் எஸ்யூவியான மேக்னெட்டுமே இதில் உள்ள வருது. அப்புறம் காம்பேக்ட் செடான்ஸ், சப் 4 மீட்டரில் இருக்க செடான்ஸு, அதுதான் டிசையர் ஆர்ஆர் வருது. அமேஸ் இதில் வரல, ஏன்னா அது 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கிடையாது ஸ்டார்டிங் மாடல். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்மால் ஹேட்ச்லேருந்து பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ட்ரி ஹேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஸ்மால் ஹேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 லட்ச ரூபா ஆன் ரோட்லேயே உங்களுக்கு கிராண்ட் ஐட்டனில் அதாவது நியாஸில் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கிடைக்குது மேனுவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கும், சிட்டி ரைடுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 200-300 கிலோமீட்டர் ஹைவே போகிறீங்கனாலும் ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயுமே இன்ஃபோடைன்மெண்ட், ரிவர்ஸ் கேமரா, ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிருது. இது ஒரு மைலேஜும் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேனுவலுங்கிறது ஒரு சிட்டியில் ஒரு 12 தரலாம், அதிகபட்சம் 15, ஹைவே பண்ணால் ஒரு 18 வரையும் கொடுக்குன்னு சொல்லலாம். அதே ஸ்மால் ஹேட்ச்சில் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது ஸ்விஃப்ட் தான். ஏன்னா ஸ்விஃப்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல மைலேஜ், அண்ட் தென் இப்போ கொஞ்சம் பெட்டரான ஒரு பில்ட் குவாலிட்டிலையும் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா VXi வேரியன்ட் இருக்குது. இது வந்து ஆன் ரோடு 8 lakhsல உங்களுக்கு ஓரளவு ஸ்பேஸு, கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்குது. மெயினாக லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் மைலேஜ், அதுதான் காரணம். ஓகே, இப்போ ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அதாவது இதே 8 லட்சத்தில் ஒரு 4 மீட்டர் லென்த், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் சப் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 மீட்டருக்கு உள்ளே இருக்கிறது. இப்போ இது எக்ஸாக்டாக ஒரு 4 மீட்டர்ஸில் இருக்கிற கார் அப்படின்னா பலினோ, கிளான்ஸா, i20, ஆல்ட்ராஸ், இந்த 4 கார் தான் இந்த செக்மெண்ட்டில் அவைலபிளாக உங்களுக்கு இருக்கும். இதில் மேனுவல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலினோவில் இருக்கிற டெல்டா அப்படிங்கிற ஒரு வேரியண்ட், அதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு 8 lakhs வந்து வரும். ஏன் நம்ம பலினோவை பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மைலேஜ், சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 14 அப்படிங்கிறது சாலிடாக கொடுக்கும். ஹைவேல 20 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும். அந்த இன்ஜின் K12 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், நல்ல ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு த்ராட்டில் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அதனால பலினோ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இந்த 8 lakhs பட்ஜெட்டில் ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் உங்களுக்கு இருக்கும். இதே இது நீங்கள் ஒரு எஸ்யூவி மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கார்ஸு பஞ்சு, எக்ஸ்டரு,
சிட்ரானோட C3, அதுக்கப்புறம் மேக்னைட், இந்த ஒரு 4 கார் வந்து உங்களுக்கு உள்ள வருது இந்த எஸ்யூவி ப்ரொஃபைலில். அதில் மேனுவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது பஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆன்ரோட் காஸ்ட் 7.8 lakhs வந்து உங்களுக்கு வருது. ரீசன் வந்து ஒரு எஸ்யூவியோட ப்ரொஃபைல் இருக்குது, நல்ல ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் போர்டு நல்ல விசிபிளாக இருக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது. சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டு இங்ரஸ் அண்ட் எக்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு கார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேரியண்ட் வந்து டாடா பஞ்சில் பியோர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே 12 கொடுக்கும், ஹைவேல ஒரு 15 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே மைக்ரோ எஸ்யூவியில் ஒரு ஆட்டோமேட்டிக், மைக்ரோன்னு இல்லை எஸ்யூவியில் ஒரு ஆட்டோமேட்டிக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிசானோட மேக்னைட் வருது. மேக்னைட்டில் ஏஎம்டியும் இருக்குது, சிவிடியும் இருக்குது. சிவிடி நீங்கள் போகிறீங்கன்னா 12 lakhs மேலே போகும். பட் ஏஎம்டி வந்து இந்த 8 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு வரும். பட் பவர் லேக் கண்டிப்பாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த இதோட ஏஎம்டி வந்து விசியா அப்படின்னு ஒரு வேரியண்ட் உங்களுக்கு கரெக்டான ஒரு வேல்யூவாக இருக்கும். 8 lakhs ஆன் ரோட் பட்ஜெட்டில் உங்களுக்கு வருது. லோ மெயின்டெனன்ஸு, சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட், கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டடுக்கு குவாலிஃபை ஆன ஒரு காரு தான். 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நல்ல ஸ்பேசிஸாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேபின் இருக்கும். 5 அடல்ட்டை கம்ஃபர்டபுளாக நீங்கள் போக முடியும். மைலேஜ் சிட்டிக்குள்ளே ஒரு 10 கொடுக்கும். ஹைவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14லேருந்து 15க்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு காம்பேக்டில் இருக்கிற ஒரு செடான்ஸ் போகிறோம் அப்படின்னா இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவங்க எனக்கு ஒரு பெரிய பூட் வேணும், நான் வந்து லாங்கில் போகும்போது நாங்கள் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போவோம், என்னோட பட்ஜெட் 8 லட்சம் தான், அதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸோட ஒரு கார் வேணும்னா கண்டிப்பாக அது காம்பேக்ட் செடான் தான். டிகார், ஆரா, டிசையர், இந்த மாதிரி ஒரு 3 கார்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் டிகாரில் பல வருஷமாக அப்டேட்டே கொடுக்கல, ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது பெருசாக வந்து உங்களுக்கு வரல. ஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வித் வைஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நேரவாக இருக்கும். ரியரில் 2 பேருக்கு தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் வந்து கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது டிசையர் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு இருக்குது. மேனுவலில் எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 7.5 lakhs உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வருது. நீங்கள் கேட்கலாம் அமேஸ்னு ஒன்று இருக்கே நீங்கள் ஏன் கொண்டு வரலன்னு. அமேஸ் இந்த 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஈவன் பேஸ் வேரியன்ட் கூட உங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ மைலேஜ், ஸ்பேஸ், கம்ஃபர்ட், 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறது, 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கின ஒரு கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாருதி சுசுகியோட டிசையர் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே 15 kmph வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிது. ஹைவேல 20லேருந்து 22 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு மைலேஜ் எடுக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 9 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் வண்டிகள் வந்து அதிகமாக உள்ளே வருது. ஸோ இதில் நம்ம பார்க்குறப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தா அந்த பலினோ, ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு, கிராண்ட் ஐட்டன், அதான் நியாஸு, C3, எக்ஸ்டர், டிசையர், ஆரா, அமேஸு, இதில் வந்து அமேஸ் உள்ளே வந்துருச்சு, டிசையர், மேக்னைட், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஆன் ரோடில் வேல்யூ ஃபார் மணியில் 9 லட்சம் ரூபாயில் எந்த ஒரு ஹேட்ச்பேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் ஹேட்ச்பேக்கில் நமக்கு வந்து இதில் வந்து கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வருது. இது ஆட்டோமேட்டிக்கே கிடைக்கிது. ஸோ இது வந்து வெறும் 8,60,000 தான் இருக்குது. ஏன் இதில் நம்ம வந்து ஸ்விஃப்ட்டை கொண்டு வரலாம்? ஸ்விஃப்ட்டு வந்து 9.25 லட்சம் இருக்குது அந்த ஆட்டோமேட்டிக். அதை விட இதில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. அதை திட்ட 9 லட்சம் கூட கிடையாது. அப்படிங்கிறனால இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிட்டி கம்ஃபர்ட்டான காரு, அக்கேஷனலி ஹைவே போய்ட்டு வரதுக்கு ஒரு காரு. இது ஒரு 10லேருந்து 15 kmph தான் அதிகபட்சம் இது மைலேஜ் தரும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு நம்ம போகிறப்போ இதில் இந்த பஞ்ச், எக்ஸ்டர், C3, மேக்னெட்டையும் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்க்குறப்ப இந்த டாட்டாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனால அந்த அட்வென்ச்சர்ன்ற வேரியன்ட் 9 lakh ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஓரளவு எஸ்யூவி ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விசிபிலிட்டி, உங்களுக்கு அக்கேஷனாக நீங்கள் ஹைவே போகிறீங்கனாலும் ஒரு நல்ல காரு. அண்ட் தென் ஃபீச்சர்ஸும் இந்த இதில் அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆனதில். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சிட்டிக்குள்ள ஒரு 10லேருந்து 12 kmph சொல்லலாம், ஹைவேல ஒரு 15 kmph சொல்லலாம். இல்லை எனக்கு இதிலே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்டர் மட்டும் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா மேக்னைட் இருக்கே நீங்கள் சொல்லலாம். ஆனால் மேக்னைட்டை விட அகைன் ஃபீச்சர்ஸாக இதில் கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த எக்ஸ்டர் கரெக்டாக 9 lakh ஆன் ரோடில் இருக்குது. இதுவுமே ஒரு எஸ்யூவி டைப்னு சொல்லிக்கலாம். மைலேஜுங்கிறது கம்மி தான், பட் அக்கேஷனல் சிட்டி அண்ட் ஹைவேக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னைட். எனக்கு ஃபீச்சர்ஸ் அதே 9 lakhல ஒரு அதிகமான ஃபீச்சர்ஸோட எனக்கு கொஞ்சம் பெரிய எஸ்யூவியாக வேணும். இந்த எக்ஸ்டர் பஞ்செலாம் வந்து என்ன இருந்தாலும் ஒரு சின்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கனெக்டா அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 9 லட்சத்தி ஆக்சுவலி 20,000 ஏதோ வருது. அது வந்து அகெயின் அக்கேஷ்னலாக சிட்டி, ஹைவே அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கார் தான். கண்டிப்பாக பவர் லேக் இருக்குது, பவர் கம்மி தான். இது வந்து அந்த எண்ணெய் இன்ஜின் தான். இது வந்து பெருசாக பவர் நமக்கு இல்லை.
ஈவன் இது வந்து திட்டத்தட்ட ஆல்டோவோட பவர் கம்மியான ஒரு கார்னே சொல்லலாம். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 10 to 12 தான். இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார், அதனால் ரொம்ப கம்மியான யூசேஜ் இருக்கவங்க தாராளமாக அந்த ஒரு எஸ்யூவி போகலாம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு கேட்குறதே அதுதான் சார். கரெக்ட். எனக்கு ஒரு எஸ்யூவி டைப் வேணும், உட்காந்து எதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த அதாவது எப்படின்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நான் போகணும், எனக்கு வந்து பெருசாக டிரைவபிலிட்டிலாம் நான் எதிர்பார்க்கல, ஆனால் சேஃபாக என்னோட ஃபேமிலியில் 5 பேர் போகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த மேக்னைட் அண்ட் கைகர், ஸோ 2 காருமே வந்து நம்ம சொல்ல முடியும். பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு இதில் மேக்னைட் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன சொன்னாங்க, வீட்டில் எல்டர் இருக்காங்க, எனக்கு அந்த பட்ஜெட்டில் ஹேட்சாக சொல்கிறீங்களே, ஹேட்ச்பேக்காக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக், இதே பலினோ அந்த கிளான்ஸா i20 அல்ட்ராஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலினோட கிளான்ஸா எப்போவுமே கொஞ்சம் ப்ரைஸில் ஒரு 30-40 ரூபா கூட இருக்கனால நம்ம பலினோ தான் திரும்ப எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 லட்சத்தில் ஜீட்டா வேரியண்ட்டே நமக்கு மேனுவல் வேரியண்ட் கிடைக்குது ஆன்ரோட் ப்ரைஸில். அஃப்கோர்ஸ் இது ஒரு மைலேஜ், ஸ்பேஸு, நல்ல ஒரு ஃபேமிலி கார்னு சொல்லலாம், ஹைவே ஆகட்டும் சிட்டி ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே 9 lakhல ஹுண்டாயில் இருக்கிற அந்த i20மே வருது. அந்த பேஸ் வேரியன்ட் நெக்ஸ்ட் வேரியன்ட் தான் சார் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸில். நீங்கள் நெக்ஸ்ட் வேரியன்ட் போனால் 2 பேரும் நெக் டு நெக் ஒரே ப்ரைஸில் வச்சுருக்காங்க. கரெக்ட். ஸோ இதுலேயுமே எனக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் காரு, உள்ளே வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க i20 போகலாம். எனக்கு கம்மியான யூஸ் இருக்கும், அதிகமான யூஸ் எனக்கு இருக்குன்றவங்க கண்டிப்பாக பலினோ போகலாம், ஏன்னா அந்த மைலேஜுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த காம்பேக்ட் செடானு, ஸோ இங்கே வந்து டிகார், ஆரா, டிசையர், அமேஸ் எல்லாம் வருது. ஸோ இதில் 9 lakh ஆன் ரோல் எது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரா இருக்குது. இந்த இடத்துல இந்த எஸ்எக்ஸுங்கிற திட்டத்தட்ட ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டே இங்கே வந்துடுது. அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வந்துடுது, எந்த ஒரு ஆக்சரிஸும் போட தேவைப்படாது. மைலேஜ் கம்மி அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து அது மாதிரி எப்பயாவது சிட்டி ஹைவே போகிறவங்க தாராளமாக இதை வந்து போகலாம். டிசையர் இதுக்கு ஈக்குவலாக இருக்க ஃபீச்சர்ஸில் ஏன் நம்ம டிசையரை கொண்டு வரலாம், டிசையர் வந்து பார்த்தீங்கன்னா 9,70,000 ரூபாய் போயிடுது. அதுமாதிரி அமேஸ் வந்து 9.5 லட்சம் போயிடுது. அதாவது இதை விட 50,000 70,000 ரூபாய் கூட இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் ஆஃபரும் இல்லை, இதுக்கெலாம் வந்து ஆஃபர் இப்போ கூட கண்ணாப்பினா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிற ஆண்டோட இன்னுமே ஒரு 40-50,000 இது நீங்கள் தாராளமாக கம்மியாக வாங்கலாங்கிறனால நம்ம அதுக்கு ஆராவை கொடுத்துருக்கோம். அடுத்ததா 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ள மோஸ்ட்லி சேல் நடக்கிற ஒரு செக்மெண்ட்டு இந்த 10 lakhs அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் வேணும், காரும் கொஞ்சம் பெருசாக வேணும், நல்ல சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸோடு இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆன் ரோட் 10 lakhs அப்படிங்கிற பட்ஜெட். இதில் நிறைய கார்ஸ் இருக்குது. பலினோ, i20, கிராண்ட் i10, சிட்ரானோட C3, எக்ஸ்டர், டிசையர், ஆரா, அமேஸ், மேக்னைட், கைகர், ஃப்ராங்ஸ், 3XO, வென்யூ, நெக்ஸான். செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் மேனுவலில் ஹுண்டேவோட i20 அஸ்டா அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 10 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட்டில் வருது. ஏன் இதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் வந்து உங்களுக்கு இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். வெளியில் பார்க்கும்போது ஒரு லைக் ஆர் ஹேட்டு தான், கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து ஒரு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஃப்ளாலஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மைலேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி தான். சிட்டிக்குள்ளே ஒரு 11 கிடைக்கும், ஹைவேல ஒரு 14 to 15 வந்து நீங்கள் மைலேஜாக எதிர்பார்க்கலாம். இதே ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஆட்டோமேட்டிக் எனக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது பலினோ, அதில் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு, அது ஆன் ரோட் காஸ்ட் 10 lakhsல உங்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸோட உங்களுக்கு வருது. ஸோ அப்போ மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பலினோ நம்ம சொல்லலாம். மைலேஜ் கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு 5 seater கார் ஒரு ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். சிட்டிக்குள்ள மைலேஜ் 14 to 15, ஹைவேல டெஃபினட்டாக 20 வரைக்கும் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். இப்போது ஒரு எஸ்யூவி மாதிரி, அதாவது ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரி ஒரு இதில் ஒரு கிட்டத்தட்ட டாப் அண்ட் அதுதான் வந்து எக்ஸ்டரில் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் எஸ்யூவியில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் 10.1 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வருது. ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்டு, நல்ல ஒரு ஹெட்ரூமு, ஒரு ஹைட் வந்து ஒரு 6'2", 6'3" இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தலை தட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். பட் சீட்டு வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் தான், ஒரு பஞ்ச் அளவுக்கு ஒரு ஹைட்டாக வந்து உங்களுக்கு அதில் இருக்காது. சேஃப்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுமே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த இயர் ப்ராபப்ளி இன்னும் அனதர் 2 monthsக்குள்ளே இந்த எக்ஸ்டரில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைலேஜில் ஒரு 13 kmpl அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக சிட்டிக்குள்ளே ஒரு 11, ஹைவேல 15 to 16 நீங்கள் எதிர்பார்க்க முடியும். செடானில்
மேனுவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் அமேஸ் வேரியண்ட் விஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் ஆன் ரோட் காஸ்ட் 10 lakhsல வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஸ்பேஸு, ஒரு தனியாக ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. உள்ளுக்குள்ளே நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இருக்கிற ஃபீல் கிடைக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 11 in சிட்டி, ஹைவேல வந்து ஒரு 14 வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது மேனுவல். இதே செடானில் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா டிசையர், அதில் உங்களுக்கு ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் ஏஎம்டியை தான் அவங்க ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10.2 lakhs ஆன் ரோட் காஸ்ட்டில் வருது. நல்ல ஸ்பேஸு, சேஃப்டி, 5 star ரேட்டடான ஒரு காரு. வேரியண்ட் வந்து ZXi அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற காரு, நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு காரு. சிட்டிக்குள்ளேயே வந்து 14 to 15, ஹைவேல 20 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். அடுத்தது இந்த பட்ஜெட்லேயே எனக்கு கொஞ்சம் ஒரு கிராஸ் ஓவராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ராங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா ப்ளஸ் வேரியன்ட், இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 9.60 lakhலேயே வந்து கிடைக்குது ஆன் ரோடில். இது ஒரு கொஞ்சம் எஸ்யூவி ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு அக்கேஷனலாக சிட்டி ஹைவே எல்லாத்தினாலும் கண்டிப்பாக இதோட பில் குவாலிட்டிங்கிறது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் பல்னோவோட. ஸோ இதோட ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஈஸியாக 15 kmpl கொடுக்குது. பட் ஹைட்டுங்கிறது நீங்கள் இன்கேஸ் 6க்கு மேலே இருந்தீங்கன்னா ரியர் சீட்டில் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தட்டும். அதே மாதிரி 580க்கு மேலே இருக்கீங்கன்னா ரியர் சீட்டில் அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பலினோவை விட ஃப்ராங்ஸில் சீட்டோட விட்த்து வந்து கொஞ்சம் நேரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவி. ஸோ இதில் பேஸ் வேரியன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3XO, வென்யூ இதுதான் அதிகமாக இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நெக்ஸான், கைலாக்கு, சோனட்டு, ஈவன் சிராஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா சப் 4 மீட்டருமே உள்ளே வந்துடுது. அதில் யார் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட 3XO தான். ஏன்னா அதில் வர அந்த ரெவ் எம்னு ஒரு வேரியன்ட் விட்டாங்க. ஸோ அது ஆக்சுவலாக எம்னா மேனுவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது நீங்கள் ஹைவே எடுத்துக்கணும், சேஃப்டி இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இந்த 3XO ரெவ் எம் அப்படின்ற வேரியண்ட்டை சொல்கிறோம். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ சிட்டியில் ஒரு 12லேருந்து ஹைவே ஒரு 15 வரைக்கும் சொல்லலாம். ஸோ ஆவரேஜ் ஒரு 12 to 13 தருது. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக 5 to 10 lakhsக்குள்ள ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற கார்ஸ். நீங்கள் இன்கேஸ் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கார் நீங்கள் வாங்கினீங்க, அந்த காரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் புதுசாக இந்த பட்ஜெட்டில் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது ஏன் இந்த ஒரு செக்மெண்ட்டை இப்போ பண்ணோம் அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் பண்ண எங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டிங் கால்ஸில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக என்கொயரி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே நமக்கு வந்து ஒரு 80 to 100 கால்ஸ் வருது அப்படின்னா அதில் ஒரு 40 கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால ஒரு ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற ஒரு செக்மெண்ட், அதுவும் ஜிஎஸ்டி மாறினதுக்கு அப்புறமா நிறைய காஸ்ட் டிஃபரன்ஸோட இருந்தது. அதனால தான் இதை ஒரு தனியாக ஒரு எபிசோடாக எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பை.